Students, exercise 7.8, question number 9, public repetition ஆகக்கூடிய ஒரு 5 mark sums. Find the dimension of the largest rectangular can be inscribed in a semicircle of radius r centimeter. ஒரு semicircle வரைஞ்சிக்கோங்க. inscribe சொன்னா அதுக்குள்ள நீங்க ஒரு rectangle வரைஞ்சிக்கணும். அதுக்கு பேர் கொடுத்துங்க PQRS. இது சென்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ஓன் பேர் கொடுத்துருங்க. இங்கேருந்து ஒரு டாட்டர் லைன் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. இதோடைய ஆங்கிள் தீட்டா. இந்த சென்டர்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்குல்ல அது பேர் ரேடியஸ் ஆர். ஓகே, நல்லா புரிஞ்சிச்சா? ரேடியஸ் இருக்குது, இந்த ஆங்கிள் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக டயக்ராம் வரைஞ்சிங்க, வேறு எதுவுமே வேண்டாம். PQRSன்றது ரெக்டாங்கிள். வேணால் டைலாக் எழுதுங்க, லெட் PQRS இஸ் எ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. எழுதிட்டு சப்ஜெக்ட் இந்த ட்ரையாங்கிள் தனியாக கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தோடனே இது ஹைபாட்டினியூஸ், இது ஆப்போசிட், அட்ஜசன்ட். அப்போ சைன் தீட்டா ஃபார்மில் எல்லாருக்கும் தெரியும்ல, ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். இது ஆப்போசிட், இது ஹைபாட்டினியூஸ், பிஎஸ் பை ஆர். காஸ் தீட்டா ஃபார்மில் என்ன? அட்ஜசன்ட், இது அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் ஓஎஸ் பை ஆர். அப்போ நம்மகிட்ட சைன் தீட்டா ஆன்சர் ரெடி இல்லையா? ஒன்றும் இல்லை, இந்த ஆர் கிராஸ் ஆகிடும். அப்போ பிஎஸ் ரெடி ஆயிடுச்சு, ஆர் சைன் தீட்டா. அதேமாதிரி இந்த காஸ் ஆர் இங்கே வந்துடும், ஆர் காஸ் தீட்டா. அப்போ ஓஎஸும் ரெடி, பிஎஸும் ரெடி. நல்லா பாருங்கள், பிஎஸ்ன்றது இந்த ரெக்டாங்குலரோட பிரெத்து, பிக்யூன்றது லென்த்து. ஓகே, புரியுதா? அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலரோட ஃபார்மில் நமக்கு நல்லா தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத். இது லென்த், இது பிரெத். ஃபார்மில் எழுதியாச்சு. இப்போ வாங்க, நம்மக்கிட்ட பிஎஸ் வேல்யூ ரெடியாக இருக்குது. பிஎஸ் கண்டுபிடிச்சிட்டு பாருங்க. பிஎஸ்னா எவ்வளோ? ஆர் சைன் தீட்டா. ஆனால் இப்போ நம்மகிட்ட ஓஎஸ்ன்னு இருக்குது. இங்கேருந்து இது இருக்குது, ஓலேருந்து எஸ் வரை இருக்கும். இந்த ஓஎஸ்ஸை டபுள் ஆகுனா லென்த்து கிடச்சிரும். ஏன்னா நம்மகிட்ட பாதி தான் கிடச்சிருக்கு, இது வரைக்கும் தான் கிடச்சிருக்கு ஆன்சர் பாதி. மீதி பாதி வேணும் டபுள் ஆக்கிடணும். இன்ட்டு டூன்னு போட்டு அப்போ ஃபார்முலா என்னன்னு கேட்டால் 2 இன்ட்டு ஓஎஸ். டபுள் ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு பிக்யூ கிடச்சிரும். ஓகே, 2R. ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்மில் பிக்யூ இன்ட்டு பிஎஸ். இதை ஷார்ட்டாக நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். பிக்யூ வேல்யூ மேலே இருக்குது, இன்ட்டு பிஎஸ் தான் இருக்குது, உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆர் இன்ட்டு ஆர்னு அதுப்போ ஆர் ஸ்கொயர். பேலன்ஸ் யாருக்கு பாருங்கள், 2 இருக்குது, சைன் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது? சைன் 2 தீட்டா. 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, சைன் 2 தீட்டா. அதான் இங்கே இருக்கு பாருங்கள், 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, சைன் 2 தீட்டா. கொஸ்டின் ரெடி தானே? 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள், வெரி சிம்பிள். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிஏ பை டி தீட்டா ஆர் ஸ்கொயர். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் 2 தீட்டாப்பா. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் இந்த தீட்டா கிட்ட கூட 2 இருக்குல்ல, அந்த 2வை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணி ரெடியாக வச்சுங்க. 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் ஓவர். செகண்ட் டைம் பண்ண போகிறோம், டி ஸ்கொயர் ஏ பை டி தீட்டா ஸ்கொயர். சொல்லுங்கள், டி ஸ்கொயர் ஏ பை டி தீட்டா ஸ்கொயர். இந்த 2r ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னதுப்பா? மைனஸ் சைன் 2 தீட்டா. காசை பண்ணால் மைனஸ் சைன். அதுக்கப்புறம் காஸ்க்கு இந்த தீட்டா கூட 2 இருக்குல்ல, அந்த 2வை ஃப்ரண்ட்டில் போடணும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 தானே மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் சைன் 2 தீட்டா. 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவல் டு 0. டிஏ பை டி தீட்டா ஈக்குவல் டு வாட் இஸ் டிஏ பை டி தீட்டா? ஆன்சர் இதோ இருக்குது பாருங்கள், 2r cos 2 theta equal to 0ன்னு போடணும். ஸோ 2r cos square 2r square cos 2 theta equal to 0ன்னு போட்டாச்சு. இந்த 0 கீழே தான் இந்த 2r square வந்துடும், அது 0 தான். 0வை cos 90 எழுதலாமா? cos 90யோட வேல்யூ 0 தானே. அப்போ cos ஆகிடும், கேன்சல். 2 theta 90. இந்த 2 கீழே அப்படியே 90 கீழே வந்து அடிங்க, 45 நம்ம என்ன எழுதலாம்? π/4. இந்த π/4 செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்குல்ல, செகண்ட் டெரிவேட்டிவ் போய் போடணும். இதான் செகண்ட் டெரிவேட்டிவ் போய் போடலாம். -4r ஸ்கொயர் சைன் 2 π/4. இதோ இது நீங்கள் அடிச்சிங்கன்னா 2, புரியுதா? 2 வாட் இஸ் சைன் 90 டிகிரி? சைன் 90 டிகிரி என்ன? 1. ஏன்னா இது நீங்கள் π/2ல சைன் 90 டிகிரி, π/2னா 90, 1ன்னு வரும். 1 இன்ட்டு அப்போ ஆன்சர் என்னன்னு வருது? நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்து <0 மேக்ஸிமம். அப்போ டெய்லாக் எழுதுங்க, when θ equal to π/4 ஏரியா இஸ் மேக்ஸிமம். உடனே உன்னோட ஏரியா என்ன? ஏ வேல்யூ உன்னோட ஒரிஜினல் கொஸ்டின் ஆர் ஸ்கொயர் ஸ்டார்டிங்கில் எழுதிப்பேன் பார், ஏ ஈக்குவல் டு
ஆர் ஸ்கொயர் சைன் 2 தீட்டா. இதில் உன்னோட பை பை 4 உள்ளே போடுங்க. ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவுடைய இடத்துல பை பை 4 போட்டு கட் பண்ணிங்கன்னா பை பை 2. வாட் இஸ் சைன் பை பை 2? 1 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். டைமென்ஷன் கேட்டிருக்குப்பா. டைமென்ஷன் லென்த் இன்ட்டு பிரெத். நான் தான் ஸ்டார்டிங்கை சொன்னேன், லென்த் யார்? பிக்யூ. பிக்யூவோட கொஸ்டின் ரெடியாக இருக்குது, ஸ்டார்டிங்கில் பாருங்கள் வீடியோவை. 2r cos தீட்டா. அப்போ 2r போட்டுங்க. தீட்டாவுடைய வேல்யூ என்ன? பை பை 4. இது 45பா. cos 45 கேட்டாலும் சரி, sin 45 டிகிரி கேட்டாலும் சரி, ஒரே ஆன்சர் தான், 1/√2. அப்போ cos 45 டிகிரி 1/√2. இந்த வெறும் 2 என்னன்னு பண்ணலாம்? √2. √2 2பா. 2 கேன் பி ரிட்டன் √2 இன்ட்டு ஆர் இருக்குது 1/√2. ஒரு √2 ஆகிடும், கேன்சல். இதான் லென்த்து. இதே மாதிரி பிரெத்து கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் த பிரெத்து? பிஎஸ் தானே பிரெத்து. வாங்க பிரெத்து கண்டுபிடிக்கலாம். பிரெத்துனா யார்? பிஎஸ். எல்லாம் ஃப்ரெண்ட் இனிஷியலாக டயக்ராம் பாருங்கள், அதில் லென்த்து பிரெத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆர் சைன் தீட்டா. தீட்டாவுடைய வேல்யூ பை பை 4. ஓகேயா? தீட்டாவுடைய வேல்யூ பை பை 4. பிஎஸ் பாருங்கள். 45 டிகிரி 5/4. சைன் 45 1/√2. அப்போ ஆன்சர் என்ன? R/√2. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட். கவனமாக காப்பி பண்ணுங்கள். 5 மார்க்ஸ் சம்ஸ்.